நமஸ்தே. 16th செஞ்சுரியில் தாமஸ் ஹாப்சன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாராம். அவருடைய ஒரு குதிரை பண்ணை, அவர் பண்ணைன்னு சொல்கிறத விட he had a stable of rentable horses. அண்ட் யார் வேணால் அந்த கடைக்கு போய் ஒரு ஹார்ஸை ரெண்ட் எடுத்துக்கிட்டு பக்கத்து ஊருக்கு போயிட்டு திரும்பி வரலாம், திரும்பி கொடுக்கலாம். Some were strong, some were weak, some were tall, some were short. ஸோ இவருக்கு என்ன பிரச்சனைனா எல்லாருமே பெஸ்ட்டு குதிரையே ரெண்ட் எடுத்துகிட்டு இருந்தாங்களாம். ஸோ he wanted to equally use them up. ஸோ ஒரு ரூல் போட்டாராம், யாராவது குதிரையை ரிட்டர்ன் பண்ண போகிறீங்கன்னா அதை கடைசியில் தான் நான் போய் கட்டணும். யாராவது குதிரையை ரெண்ட்டுக்கு எடுக்க வராங்கன்னா ஃபஸ்ட்டில் இருக்கிற குதிரையை தான் எடுக்கணும். அது ஸ்ட்ராங்கோ வீக்கோ பெஸ்ட்டோ வர்ஸ்ட்டோ அதெல்லாம் கிடையாது. டேக் இட் ஆர் லீவ் இட். TIOLI. டேக் இட் ஆர் லீவ் இட். ஃபஸ்ட்டு இருக்கிற குதிரையை எடுத்துக்குப்பா அப்படின்னு நான் தள்ளிக்கிட்டே வருவேன் அங்கேருந்து. வெரி ஸ்மார்ட். Optimum usage of resources averaged out. But from a customer service point of view, I don't think it really was a welcome idea in those times. இல்லையா? My way or the highway அப்படிம்பாங்க. Hobson's choice அப்படின்னு இங்கிலீஷில் இதுக்கு ஒரு இடியம் ஆயிடுச்சு. Hobson's choice என்றால் that guy is not really giving a choice. அவர் சொல்கிற சட்டம் இல்லைன்னா போயிட்டே இரு அப்படின்னு தான் சொல்கிற மாதிரி ஒரு சினாரியோ. இஃப் யூ ரிமெம்பர் தி சிவாஜி மூவி, தலைவர் சேஸ் ஒன் லைன், சிங்கிளாக தான் வருவேன் நான், ஐ வில் நாட் கம் வித் டூ மெனி லைக் அ குரூப் ஆஃப் பிக்ஸ் அப்படின்னு சொல்லுவார். தெர் மே பி சம் ரியல் சைக்கலாஜிக்கல் பெனிஃபிட் இன் பீயிங் alone, in being by yourself, in being the only choice. அதுதான் இன்னைக்கு ரெண்டு கேஸ் ஸ்டடி கதைகளை வச்சு நம்ம பார்க்க போகிறோம். தி ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த கிரேட் ஆப்பிள், ஸ்டீவ் ஜாப்ஸ் ஆஃப்டர் ஆப்பிள். ஆப்பிள்லேருந்து அவரை நாடு கடத்திடுறாங்க. அப்போது எஜுகேஷனல் டொமைனுக்கு ஐ வாண்ட் டு டூ சம்திங் அப்படின்னு சொல்லிட்டு he creates a company. He calls it Next. அடுத்தது என்ன அப்படின்னு he calls it Next. And he wants an amazing logo and a design language for the company. And he approaches Paul Rand, another maverick, another genius, another really capable person with an amazing track record. அவரை அப்ரோச் பண்ணி, இதுதான் இந்த கம்பெனி, இது தான் நாங்கள் பண்ண போகிறோம், எங்களுக்கு லோகோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு he pitches the idea. And Paul Rand agrees. அதை பற்றி ஒரு இன்டர்வியூ 1986 நடந்த அந்த இன்டராக்ஷனை பற்றி 93 ஒரு இன்டர்வியூவில் ஸ்டீவ் ஜாப்ஸ் சொல்கிறார். கவனிங்க. I asked him if he would come up with a few options. And he said, no, I will solve your problem for you. And you will pay me. And you don't have to use the solution. If you want options, go talk to other people. But I'll solve your problem for you the best way I know how. And you use it or not, that's up to you. You're the client, but you pay me. And there was a clarity about the relationship that was refreshing. If you want options, go talk to other people. Panni கூட்டம், நான் சிங்கம். I am here to solve your problem. ஒரு லோகோ தருவேன், ஒரே லோகோ தருவேன், எடுத்துக்கோ, பிடிச்சிருந்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு எனக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்குது. $100,000. The interesting thing here is not only did Paul Rand give only one logo as the spread of options for Steve Jobs, Steve Jobs didn't approach anybody else for the logo. ஒரு 5 பேர்கிட்ட கேட்டு யார்கிட்டேருந்து நல்லா வருதுன்னு பார்க்கல. அவர் ரொம்ப தீவிரமாக அதை பற்றி அனலைஸ் பண்ணி ஆராய்ஞ்சு
பால் ரேண்ட் கிட்ட தான் போகணும்னு முடிவெடுத்த அப்புறம் பால் ரேண்ட் கிட்ட ஆப்ஷன்ஸ் கேட்கக்கூடாது. தட் வாஸ் த லேர்னிங் தேர். இஃப் யூ வாண்ட் ஆப்ஷன்ஸ், go to other people. Whether you like it or not, pay me. If you want it, use it. Look at the position from where Paul is approaching it. This was the logo. இப்போ 30 வருடங்களுக்கு அப்புறம் பார்க்கும்போது என்னடா இதுக்கு தான் $100,000 பே பண்ணாரா ஸ்டீவ் ஜாப்ஸ் அப்படின்னு தோணலாம். பட் இட் சர்வ்ட் அ பர்பஸ். Probably this is the only surviving memory from the next computer company. நெக்ஸ்ட்னு கருப்பு கலர் டப்பா ஒன்று ஆப்பிள்லேருந்து வெளிவந்த ஸ்டீவ் ஜாப்ஸ் உருவாக்கின கம்பெனி இப்போ இல்லை. இன்றைக்கி கூட நெக்ஸ்ட் லோகோவை பற்றியும் பால் ரேண்டை பற்றியும் பேசப்படுற அளவுக்கு அப்போ ஒரு சலசலப்பை உண்டு பண்ணது. Case study 2. This is even earlier in the 1960s. நம்ம முன்னாடியே 229ல் இதை பற்றி பார்த்தோம். அந்த ஏவிஸ் அப்படிங்கிற கம்பெனி ஹர்ட்ஸுங்கிற நம்பர் 1 கம்பெனியை என்ன ஒரு ஆட் கேம்பெயின் வச்சு இட் வெண்ட் ஒன் அப். வி ட்ரை ஹார்டா. அகெயின் 3 வார்த்தைப்பா. வி ட்ரை ஹார்டா அப்படின்னு ஆரம்பித்தான் அப்படின்னு பார்த்தோம். But while researching this idea, I came up with something really interesting. I stumbled upon it just yesterday. Townsend அப்படின்னு ஏவிஸ் கம்பெனியோட சிஇஓ DDB அப்படிங்கிற ஒரு கம்பெனியை என்கேஜ் பண்ணுறார். இட் இஸ் அன் அட்வர்டைசிங் கம்பெனி. அந்த அட்வர்டைசிங் கம்பெனியை என்கேஜ் பண்ணும்போதே இந்த ஏவிஸ் கம்பெனி ஆட் கேம்பெயினோட வரப்போகுதே இட் இஸ் கோயிங் டு பி அ வேர்ல்ட் பீட்டா அப்படின்னு மக்களுக்கு புரிஞ்சிருக்கும். இட் இஸ் நாட் சம் ரேண்டம் ஐடியா. வி ட்ரை ஹார்டர்னு வந்தது, குருட்டாம் போக்கில் அப்ளை பண்ணாங்க, லக்கி இல்லை. த ப்ராசஸ் வாஸ் அமேசிங். இட் ஹேட் டு பி ஹேவிங் அ கிரேட் இம்பேக்ட். வெளியில் வரக்கூடிய அந்த ரிசல்ட் ஹேட் டு பி அமேசிங். ஏன்னு பாருங்கள், திஸ் வாஸ் த டாக்குமெண்ட் தே ட்ரூ அப். அதிலிருந்து நான் பாயிண்ட் நம்பர் 1 அண்ட் பாயிண்ட் நம்பர் 4 உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காட்டுறேன். அதுலேயே அந்த ஏவிஸ் கம்பெனியோட சிஇஓ எப்படி இதை அப்ரோச் பண்ணுறார், எப்படி நம்ம ஸ்டீவ் ஜாப்ஸையும் பால் ரேண்டையும் பார்த்தோமே அதே மாதிரி see how they approach. Point number 1. Avis will never know as much about advertising as DDB. DDB மாதிரி ஏவிஸ்க்கு அட்வர்டைஸ்மெண்ட் உலகத்தை பற்றி தெரிய சான்ஸே இல்லை. அதே மாதிரி DDBக்கும் ஏவிஸ் மாதிரி இந்த ரெண்டல் கார் உலகத்தை பற்றி தெரிஞ்சுக்க சான்ஸே இல்லை. ஸோ ப்ளீஸ் ரியலைஸ் you both are experts in separate domains அப்படின்னு அழகாக சொல்லிட்டார். அப்புறம் 2, 3, 4வது பாயிண்ட்டை பாருங்கள். The 4th point says, Avis will approve or disapprove, not try to improve. என்ன அழகான மெசேஜ் பாருங்கள். இதில் எல்லாம் நல்லா இருக்கு, இதை மட்டும் கொஞ்சம் அப்படி வளைச்சி விடுறியா? எல்லாம் பெர்ஃபெக்டாக இருக்குது, இந்த ப்ளூ கலரை மட்டும் மஞ்சள் கலராக மாற்றுறியா? நோ, நெவர் டூ தேட் வித் அ டிசைனர். So we will say, yes, we will take it. We will say, sorry, we can't take it. But we won't say, yes, but. How beautiful. That is why the We Try Harder campaign succeeded. They really tried harder. Working with a designer, they tried harder, is what I feel. At Zoho Schools, we have a school of design. Adula, we have been following this book, Design is a Job, அப்படின்னு மைக் மொன்டேரோ அப்படிங்கிறவர் எழுதினது. இந்த புஸ்தகத்தில் we are passing through a particular phase where the author is saying, approach with confidence, have belief in who you are and the value you are adding. அதை மதிக்காதவன்ட்ட பிஸ்னஸ் பண்ணாத, அதை மதிக்காதவங்கள்ட்ட கான்ட்ராக்ட் எழுதிக்காத அப்படின்னு சொல்கிறார். Look at this phrase. He says, the client services version is,
We've got some really big name agencies who would love to get this job. பெரிய ஆளுங்களாம் வெயிட் பண்ணிருக்காங்க. என்னமோ நான் உன்னை என்னமோ பிடிச்சதுனால அந்த ப்ராஜெக்டை உனக்கு தரேன்னு சொல்கிற ஆள்கிட்ட ஒன்றும் வச்சுக்காத. என்னமோ they'll make you feel they are lowering themselves to work with you. அவங்களுடைய அந்தஸ்து என்ன, அவங்களாம் எவ்வளோ பெரிய ஆளுங்க, அவங்க அப்படியே இறங்கி வந்து நம்மளுக்கு வேலை கொடுக்குற மாதிரி வருவான். அது ஒரு நெகோசியேஷன் டாக்டிக். ஒத்துக்காத. Good work comes from mutual respect. DDB will never know about Avis Rental and Avis Rental will never know advertising. That is mutual respect. Trust வேணும். Ernest Hemingway trust பற்றி என்ன சொல்கிறார் பாருங்க. The best way to find out if you can trust somebody is to trust them. இவரை நம்பலாமா கூடாதா அப்படின்னு யோசிக்கணும்னா, அப்படின்னு தீர்வு காணணும்னா, நம்பி பார்த்து ட்ரை பண்ண வேண்டியது தான். முக்கால்வாசி நேரத்தில் ஒர்க் அவுட் ஆகுமா இருக்கும். ஒர்க் அவுட் ஆகலைன்னா move on, go to the next one. Don't approach with doubt, hesitation and distrust. That's the lesson today. Have faith in what you have to offer, and sometimes saying we will do this and nothing but this is probably a good negotiation tactic. Thank you.